பாடங்களை அந்த பசங்களை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்க வந்து தன்னாலே முன் வந்து செய்யறத பார்த்துட்டு கற்றல்ல ரொம்ப பின்தங்கி இருக்க மாணவர்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நானும் வரேன் டீச்சர், என்னையும் பண்ண வைங்கன்றதை எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து நான் 2ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு 13 மாணவர்களை எடுத்துக்கிட்டேன் டீச்சர். அந்த 13 மாணவர்களுமே நல்லா பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எண்ணும் எழுத்துல சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் நான் ஓய்வு நேரத்தில் இருக்கும்போது என்னோட ஃபோன் டேபிளில் இருக்கும், டேப் வச்சுருக்கேன். அதை எடுத்து அந்த ரெக்கார்டிங் சிஸ்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே ரெக்கார்ட் பண்ணி திரும்பி அதை போட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. டீச்சர் நீங்கள் சொன்னீங்க, நான் அதை பாடுவேன், என்னோட பொருளை கேட்கும் போது எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டீச்சர். அது வெப்சைட்டாகவே இருக்குது, www.kalviradio.com இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் எண்ணும் எழுத்தும் சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள் அத்தனை இது வெளியிடுறாங்க சார். எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு NMS தேர்வுக்காண்டி உள்ளக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின், மேக்ஸ், தமிழ் இது வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷீட் வெளியிடுறாங்க சார். அந்த ஒர்க் ஷீட்டில் வந்து பசங்க வந்து கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, ஏபிசிடி ஆனால் எல்லாமே எழுதுற மாதிரி அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை தகவல்களுமே இருக்கு டீச்சர். இதை வந்து ஒரு வெற்றியாக நம்ம எடுத்து செய்யணும். இப்போ சுதந்திர தினத்தில் எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய 40 பசங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிட்றேன் டீச்சர். என்னென்னு கேட்டிங்கன்னா, தலைவர்களை பற்றின ஆடியோஸ், பாடல்கள்லாம் இருக்கலாம், கவிதை, பேச்சு போட்டி இதெல்லாம் இருக்கலாம். அந்த பசங்க அனுப்பின உடனே 4ஆம் நாளைக்கு சுதந்திர தின விழா கொடுக்கறதுக்கு ஃப்ரீயாகவே எனக்கு 40 சர்டிஃபிகேட்ஸ் வந்துச்சு டீச்சர் அந்த பசங்களுக்கு. அதை வந்து நம்ம காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்கும் வாங்கின டீச்சர். காமராஜரை பற்றி பேசின குழந்தைங்களுக்கு நம்மளோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா வந்து எங்கள் ஸ்கூலில் அன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அப்போ வந்து அவங்களே என்ன பண்ணாங்க, அந்த பசங்களெல்லாம் அந்த ஆடியோஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க கான்செப்ட், அதுங்களுக்கு வந்துருக்கக்கூடிய மெடல்ஸு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு இந்த மெத்தட் நல்லா இருக்குது. நம்மளுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு கியூஆரே கொடுத்துட்டாங்க டீச்சர். கேஆர் கல்வி ரேடியோவில் போயிட்டு என்னோட பேர், இளவரசி, தலைமை ஆசிரியர், தேசிய தொடக்கப்பள்ளின்னு போட்டு ஒரு கியூஆர் கோடு, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா நான் வந்து பள்ளியில் அந்த மாணவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம் தெரியுது டீச்சர். குழந்தைகள் தினம், சுதந்திர தின விழா, அறிவியல் தின விழா, காமராஜர் பிறந்தநாள் விழா, காந்தி ஜெயந்தி விழா, ஒவ்வொரு விழாக்களுக்கும் உள்ள ஆடியோஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்னா உடனே சர்டிஃபிகேட் டீச்சர். இதை வந்து அந்த கடலூரில் இருக்கக்கூடிய, பூனகிரியில் இருக்கக்கூடிய நம்ம கார்த்திக் ராஜா சாருன்றவங்க செய்யறாங்க டீச்சர். ஒரு தன்னார்வமாக தான் செய்யறாங்க. இது தன்னார்வ அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் வந்து நான் வாட்ஸ்அப் மூலியமாக இணைச்சி இந்த கொரோனா காலகட்டம் 2019 செஞ்சுட்டு இருக்கேன் டீச்சர் தொடர்ந்து. இதில் ஒரு வெற்றியாகவே எனக்கு தெரியுது. இப்போ எங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே கேட்குறாங்க, டீச்சர் எப்படி டீச்சர் உங்கள் ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களும் நல்லா சரளமாக வாசிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம மைக்கை கொடுத்தா நம்மளே இப்போ பயப்படுற காலகட்டத்தில் அது வந்து சரளமாக பேச ஆரம்பிச்சிருங்க டீச்சர். அன்னைக்கு சிஓ மேடமே கேட்குறாங்க, காமராஜர் பிறந்தநாளுக்கு எனக்கு டைம் ஆகுதுன்னா உங்களோட குழந்தைகள் என்னை விட மாட்டேங்கிறாங்க பாடு, எல்லாம் சரளமாக கவிதைன்னா பாடலைன்னா அது பேசும்போது பார்த்தீங்கன்னா என் பெயர், என் பள்ளியின் பெயர், நான் படிக்கும் வகுப்பு, எனது ஊரின் பெயர், எனது மாவட்டம், எனது ஒன்றியம்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க டீச்சர். அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் ரெக்கார்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளோட மாணவர்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஒன்றும் தேவையில்லை டீச்சர், ஒரு ப்ளூடூத் இருந்தால் போதும். நம்ம செல்லில் ஆன் பண்ணி அந்த ப்ளூடூத்தை டேபிளில் வச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம மதியம் சாப்பிடணும்ல, அப்போ அந்த நேரத்தில் எங்கள் பசங்க அமைதியாக இருப்பாங்க. சத்தமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பாட்டு கேட்டு மகிழ்வூட்டும் பாடல்கள் வந்துச்சுல டீச்சர். தாயப்படுவது தமிழ் அதெல்லாம் இருக்குது ரெக்கார்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா 6-7 பாடப்பகுதி, பாடல்கள், கவிதை, கட்டுரை, திருக்குறள், பழமொழி, நலமிக்க நல்லா சொல், சிந்தனை கதைகள், நற்சிந்தனை கதைகள், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டீச்சர். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதை எழுதிட்டு நீங்கள் ஓய்வு நேரமாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆன்லைன் கல்வி ரேடியோ காமிக்கும். இப்போ எனக்கு நேரம் இல்லை டீச்சர், இல்லைன்னா இதில் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒர்க் ஷீட் கொடுக்குறாங்க டீச்சர். இந்த மாதிரி பசங்க வந்து வரைவாங்க டீச்சர். ஒவ்வொரு மாதமும் இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு இதழ் வருது டீச்சர், அதே மாதிரி தேர்ச்சிட்டு ஊஞ்சல் வர மாதிரி எங்களுக்கு எய்டட் ஸ்கூலுக்கு கிடையாது. நாங்கள் வந்து இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவில் மாதம் மின்னிதழில் வச்சுருக்காங்க டீச்சர். அது பேர் மேகசின். இதில் என்ன ஸ்பெசிஃபிக்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் என்ன தினங்கள் நடக்குதோ அதை வந்து மாணவர்கள் தெரிஞ்சுப்பாங்க டீச்சர். இப்போ ஆகஸ்ட் 15 ஹிரோஷிமா நாகசாகி தினம், சுதந்திர தினம், ஆனால் என்னென்னலாம் வந்துச்சோ அது அத்தனை
இந்த வரைகிற பசங்களுக்கு அவங்க ஃப்ரீயாகவே நம்ம தலைமை ஆசிரியர்கள் மணி ஆர்டர் அனுப்புகிறாங்க டீச்சர். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் அவங்க என்ன பண்ணுது, ஊக்க பரிசா வச்சுக்கிட்டு இந்த ஊக்க பரிசா எங்கள் பிள்ளைங்க எப்போ என்ன செய்கிறாங்கன்னா டிசம்பர்லேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட செஞ்சு அவங்க சொல்லுங்க மிஸ், எங்களுக்கு மாதம் 5-5 ரூபாயா சேர நாங்கள் பெரிய பிள்ளையாக உங்கள் ஸ்கூலில் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள நிறைய சேர்த்துருவோம் மிஸ், இது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பசங்க இந்த காயின்ஸை வீணாக்கக்கூடாமல் இருக்குமே சொல்லிட்டு ஒரு டோனர் பிடிச்சி காமராஜர் அன்னைக்கு ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி கொடுத்தாரு சார். ஒரு 2 பேர் ஆசிரியரை பிடிச்சி 60 பேருக்கு உண்டியல் வாங்கி அந்த உண்டியலையும் நம்ம சிஓ முதன்மை கல்வி அலுவலர் அம்மா கையாலே கொடுக்க சொல்லி புத்தகத்தில்லாவுக்கு நீங்கள் இதில் காயின் சேருங்கப்பா, நான் புத்தகத்தில்லாவுக்கு உங்களை அழைச்சிட்டு போவேன், உங்களால் முடிஞ்சது 10 ரூபாய்க்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புத்தகம் வாங்கலாம்னு நான் சொன்னோடனே இந்த சார் எடுத்துட்டாங்க பாருங்க டீச்சர். இந்த QR கோட என் பேர்ல இருக்கு பாருங்க, தேசிய தொடர்புலி நாகப்பட்டினம் ஒன்றியம்னு. இதை போய் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா எங்க பிள்ளைங்க என்னென்ன ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ஆடியோஸும் இதில் வரும் டீச்சர். அதான் நம்ம கிளாஸ்ல நடக்கக்கூடியதே பண்ணலாம் டீச்சர். எண்ணும் எழுத்தும்ல இருக்கக்கூடிய எம்மேட என் பேச்சு அதை பார்த்தீங்கன்னா பசங்க நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொன்ன வயதுக்கு எல்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. மைக் சேனல் வரைக்கும் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்மினிகள் மின்னிதழ்ன்றதுல பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பாட்டெல்லாம் சொல்லி தரோம்னா அது மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் தகுந்த மாதிரி இதில் ரெக்கார்டிங் பண்ணுறது. எனக்கு இந்த QR கோட் கொடுத்துட்டாங்க, நான் அதை வாசல்லே ஒட்டியிருக்கேன். எந்த அரசு அதிகாரி இருந்தாலும் அதை பார்த்துக்கிறாங்க. அடுத்து டிக்டேஷன், நம்மள மாதிரி இன்னொரு டீச்சர் வந்து டிக்டேஷன் போடுவாங்க டீச்சர். இப்போ கேட்னு ஒரு 5 முறை சொல்கிறாங்க. அழகாக அந்த பசங்க எழுதும் போது நமக்கே ஆசையாக இருக்கும். ஒரு 5 வார்த்தையை சொல்லலாமா, ரெடியாக இருக்கீங்களா, கண்மணிங்களா, நோட் எடுக்கிறீங்க, பென்சில் எடுக்கிறீங்கன்னு சொல்லும் போது எங்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஏஓ சாரே கேட்டாங்க, என்ன டீச்சர் இன்னும் ஓடிட்டு இருக்கு, பிள்ளைங்க அமைதியாக இருக்காங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு ஒரு புக் எக்ஸசைஸ் வரைக்கும் நான் அதை சொல்லிடுவேன் டீச்சர். என்னோட எழுத்துங்க ஒரு புக் எக்ஸசைஸ் வரைக்கும் அவங்க ஆடியோ போடுவாங்க. இந்த 8 பக்கத்தை எடுத்துக்கங்க, இந்த இது பாருங்கன்னா அதில் அளவு புரிஞ்சுக்கிட்டு டிக்குனா டிக் அடிக்கிறாங்க, தப்புனா தப்பு போட கரெக்டாக செய்கிறாங்க டீச்சர். அது மாதிரி டிக்டேஷன் இருக்குது, பழமொழி, விடுதலை, கணக்கு சம்மந்தமாக வேணுமா நம்ம ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளியிட்டுருக்காங்க டீச்சர். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கிளாஸில் செய்ய வச்சோன்னா நம்மளோட அரசு அலுவலர் மாதிரியெல்லாம் வரணும். பரவாயில்ல டீச்சர் இந்த அளவு செய்கிறாங்க பசங்கன்னு சொல்லிட்டு யார் வந்தாலுமே அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் டீச்சர் எங்கள் ஸ்கூலில் உள்ளே வருவாங்க. அன்னைக்கு வந்து சிஓமாவே இந்த மெத்தட் நல்லா இருக்கு டீச்சர், பரவாயில்லப்பா இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எனக்கு பேரண்ட்டும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க டீச்சர். நான் இங்கே செய்கிறது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓய்வு நேரத்தில் ஹோம்ஒர்க்கே நான் கொடுப்பேன். இந்த ஆடியோவை எனக்கு நீங்கள் அனுப்பணும், அதுவும் உண்டு டீச்சர். இதுலேயே ஹோம்ஒர்க்கும் கொடுப்பாங்க. அதை யார் செய்கிறாங்க, ஆனால் ஒன்றுக்கும் அந்த பிள்ளைங்க செய்ய அது நீங்கள் கொடுக்கக்கூடிய வெற்றி பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா சான்றிதழ் டீச்சர். என் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேயே கிட்டத்தட்ட இப்போ 3 மாதத்துக்குள்ளே புதுசாக சேர்ந்த குழந்தைங்க ஒரு 5-6 சான்றிதழ் வச்சுருக்காங்க. அப்புறம் 5ஆவது படிக்கிறது சொல்லுது, டீச்சர் பெட்டி ஃபுல்லாக வச்சுருக்கோம் டீச்சர், எங்கள் அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்துட்டு நீ இவ்வளோ சான்றிதழ் வாங்கியிருக்கியா, நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் பாருன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் டீச்சர். இந்த வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக நினச்சி அந்த கடலூரில் இருக்கக்கூடிய சார் செய்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் இது பெரிய சார். நம்ம கல்வி அமைச்சரும் இதுக்கு பாராட்டியிருக்காங்க. அத்தனை டைரக்டர் சார், ஜெயக்குமார் சார் கூட ஒரு நாள் மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணும்போது அவங்களும் வந்து இதெல்லாம் நல்லா இருக்குது, இத்தனை ஆடியோஸ் பண்ணி அப்புறம் நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்டும் ஒன்று பண்ணோம் டீச்சர். அது நானே வந்து ஒரே நாளில் எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பசங்கள்லேருந்து ஒரு 400 ஆடியோஸ் அனுப்பிவிட்றேன் டீச்சர், ரெக்கார்ட் பண்ணி. அதில் எனக்கு உடனே அவங்க அங்கேருந்து மெடல் சர்டிஃபிகேட்டு ஒரு கின்னஸ் சாதனை பண்ணோம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் எடுத்தாங்க. அதையும் நான் கொண்டு சிஓ மேம் வச்சு அவங்க கையில் வாங்கிட்டு தான். அதுமாரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லா இது நம்ம டயட்லேயே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க டீச்சர். டயட் ஆன்லைன் கல்வி ரேடியோன்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் நிறைய டீச்சர் எண்ணெயில் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதுலேயே அவங்க மெசேஜ் போடுறாங்க டெய்லி நம்ம என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் பண்ணும்போது இப்படி நம்ம ஓய்வு நேரத்தில் நம்ம செஞ்சோன்னா நம்மளோட மாணவர்களுக்கு இது வெற்றியாக இருக்குது. இந்த தலைப்பை தான் நான் எடுத்துக்கிட்டேன். தொடக்க கல்வியில் எப்படி கற்றலில் ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு எப்படி நம்ம புதிய உத்திகள் மூலம் கலையலாம்னு சொல்லி எடுத்து இப்போ நான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி கொடுத்துனேன் டீச்சர். டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ஆடியோ கேட்டிருந்தாங்க அந்த சாரு, இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலியமாக உங்களுக்கு என்னென்ன கிடைச்ச வெற்றிகள்னு சொல்லிட்டு நான் சொல்லி அடுத்து என்னோட ஸ்டூடெண்ட்டு என்னோட பேரண்ட்ஸ் மத்தியிலே இது நல்லா போயிட்டு இருக்குது டீச்சர். நான் அவங்களுக்கு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வீட்டில் என்னென்ன ஒர்க் செய்யணுன்றதை சொல்லிடுவேன், அவங்க செஞ்சு அனுப்புவாங்க டீச்சர். அதனால் இந்த முறையில் வந்து எங்கள் மாணவர்கள் எல்லாமே கற்றலில் வந்து ஆர்வமாக நல்லா பண்ணுறாங்க. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுதந்திர தினத்துக்கெல்லாம் ஒரு தைரியமாக அந்த குழந்தைங்க மேலாம் பயப்படுவாங்க ஒரு காலத்தில். இதுக்கு முன்னாடி
பேச சொன்னா அழுவுங்க. இப்போ எல்லாம் மைக் எடுத்துட்டு சரளமா பேசுறாங்கன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச வெற்றி வந்து இதுதான் டீச்சர். இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோன்றதை உத்தி முடிய